ஹாய் காய்ஸ், வணக்கம். யூஸ்வலாக அந்த மாதிரி இன்ட்ரோவில் வணக்கம் ஹாய் அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. இருந்தாலும் இனி வர வீடியோஸில் இப்படி சொல்லலாம்னு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இது ஒரு கம்பேக் வீடியோ மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் இதுவும் ஒரு கேக் vlog மாதிரி தான். கஸ்டமர் வந்து நாளைக்கு பர்த்டே அப்படின்னா இன்னைக்கு முன்னத்து நாள் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 to 4 கேக்ஸ் ஆர்டர் தான் இருந்தது. ஸோ அதில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்திருந்தோம். அதோட கஸ்டமர் வந்து நமக்கு மோர் தென் கஸ்டமரையும் தாண்டி இவங்க என்னோட வெல்விஷர் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நான் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்கராகவே ஆயிட்டேன். இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு தான் வந்து கேக் ஆர்டர் கொடுப்பாங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி, அத்தை, மாமான்னு சொல்லி எல்லாருடைய செலிப்ரேஷனுக்கும் நம்மக்கிட்ட தான் மேம் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பிளேஸ் பண்ண ஆர்டர் தான் இது. அதோட இந்த கேக் வந்து நம்ம ட்வின் பேபிஸ்க்காக பண்ண போகிறோம். மிக்கி மவுஸும் டொனால்டோக்கும் வர மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான அவுட்புட் வந்து நான் கேக்லையும் கொண்டு வந்திருந்தேன். இந்த கேக் வந்து பியோர் வெஜ் கேக்கு. பிகாஸ் சாட்டர்டே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பியோர் வெஜ் கேக் தான் நமக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் ஆர்டர் போட்டிருந்தாங்க. நீட்டாக வந்து ஒரு லேயராக ஐசிங் பண்ணியிருக்கேன். கேக்குடைய சைஸ் வந்து பாட்டமில் 10 inch வருது, மிடில் 8 inch, டாப்பில் வந்து 6 inch. இந்த மாதிரி கேல்குலேஷனில் நம்ம ஓவராலாக 5 kg பண்ணியிருந்தோம். க்ரம் கோட், மெயின் கோட்டிங் எல்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி நான் ஹாலுக்கு ரீச் ஆயிட்டேன். இதில் பெருசாக வந்து கஷ்டமான ஒர்க் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே எடுத்து அங்கங்கே செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் செய்யும்போது நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். எதுவுமே வந்து நாசல் ஒர்க் கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டிக்கர் பேஸ் பண்ணி, ஃபாண்டன் பேஸ் பண்ணி, அண்ட் தென் ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கேக்கில் எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, மிக்கி மவுஸும் டொனால்டோக்கும் வந்து இந்த ட்வின்ஸ் பேபியோடைய ஃபேவரட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய குட்டீஸ்க்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிற குட்டீஸுங்களுக்குலாம் வந்து மிக்கி மவுஸ்னு என்னன்னு தெரியல, டொனால்டோக்னா கூட என்னன்னு தெரியல. ஏன்னா 90s கிட்ஸாக வந்து ஜாஸ்தி மிக்கி மவுஸும் டொனால்டோக்கும் விரும்பி பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆஃப்டர் ஒரு 1 monthக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஷார்ட் வீடியோ பேசுறதுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப பெரிய வீடியோ உட்காந்து பேசுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் போஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் செட் ஆகலை. இருந்தாலும் ஷார்ட் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு ரெகுலர் வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோஸ் போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.